தொடர்ந்து நேரம் 8 மணி. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். வெளிச்சத்தின் செய்தி எடுத்து வருகிறார்கள். முதலாவது செய்தியா சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். சிஸ்டர் 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 எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஆமென். வளர்ச்சிகள் வெளியில இருந்தாலும் உள்ளான ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறார். உற்சாகத்தோடு வந்திருக்கிற உங்களை வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துல வாழ்த்தி வரவேற்றுக்கிறேன் சிஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர். எடுத்து வாருங்கள். நாம் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, சர்வ வல்லவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்மைகளை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, எங்களை விட்டு விலகாத நல்ல நேசரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆண்டவரே இசப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே, எங்களை வியாதியிலிருந்து நீங்க விலக்கி இருக்கீங்களேப்பா. அப்பா, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ எங்களை ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, உங்களுடைய சொந்த ஜனமாய் நீங்க எங்களை தெரிந்து கொண்டு இருக்கீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளை காணுகிற கண்களை திறந்திருக்கீங்களே, அதற்காக நன்றி சுவாமி. இதோ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே எங்களையோடு கூட இருக்கீங்களே, எங்களை விட்டு விலகாத எபினேசராய் இருக்கீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யெகோவா மெக்காதீஸ் உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாகுவே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல் எங்களை காக்கிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாதாள வல்லடிக்கு எங்களை மீட்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பெயர்களை நீங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நல்லவரே நன்றி அப்பா. ஆண்டவரே இயேசுவே நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா 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 அப்பா, இதோ உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களுக்கு வேறொரு வழி இல்லை ராஜா. ஆண்டவரே, நீங்களே எங்களுடைய வழி சுவாமி. ஆண்டவரே, இதோ எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிற தீபம் நீங்கப்பா. ஆண்டவரே, வெளிச்சம் நீங்கப்பா, எங்கள் பாதைக்கு வெளிச்சம் அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இருளை போக்குகிற வெளிச்சம் நீங்கப்பா. அப்பா, அந்த நம்பிக்கையோடு கூட உங்களுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரத்தக்கதாய் தகுதிப்படுத்தின உம்முடைய குமாரனுடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுய பலத்தின் மேல் அல்ல, சுய நீதியின் மேல் அல்ல, உண்மையே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவ கட்டுக்கள், வியாதியின் கட்டுக்கள், ஆண்டவரே சாப கட்டுக்கள், பரம்பரை சாப கட்டுக்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய சிலுவை மரணத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே. மரணத்திலே ஆண்டவரே ஜீவனை வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மரணத்திலே ஜீவனை தந்தவரே, அல்லேலூயா. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் சிந்தனைக்கும் எட்டாத வியாகுலங்களை வகுக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சாரோனின் ரோஜாவே உம்மை துதிக்கிறோம். லில்லி புஷ்பமே உம்மை துதிக்கிறோம். ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை மகிமையில் கொண்டு சேர்ப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை மறுரூபம் ஆக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். தினந்தோறும் மன்னாவினாலே எங்களை போஷிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அருணோதயமே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, குமாரன் வரும் வழியில் கோபம் கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவரே உம்மை துதிக்கிறோம். இதோ குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவ தண்ணீரை தந்தவரே, ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. எங்கள் ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்கவே விரும்புகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் மீண்டுமா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனர்களை கொண்டு ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, பைத்தியங்களை கொண்டு ஆண்டவரே, இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதோ அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மையின் ஈவை பெற்றுக் கொண்டவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அனாதி சிநேகத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அடைக்கலத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கல பட்டணமே ஸ்தோத்திரம். எங்கள் எதிராளிகளை மடங்கடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்கள் சத்துருக்களை சிதறடிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் கட்டுக்களில் இருந்து விடுதலை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விடுதலையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதியில் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் பிரியம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அபிஷேகநாதரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வறண்ட நிலங்களை வயல்வெளி ஆக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மையும் தீமையும் எங்களை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, எங்களுக்கு அந்த சுயாதீன ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ எங்கள் நாவிலே நன்மையும் ஜீவனையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, ஆண்டவரே, அதை பகுத்தறியத்தக்கதான நன்மையும் தீமையும் ஆண்டவரே எங்கள் முன்னாலே நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாவிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படியே அப்படியே ஆகும் என்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே உம்முடைய பொக்கிஷத்தை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அகாப்பை அன்பினாலே எங்களை ஆண்டவரே நிரப்பி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேரின்ப நதியினாலே ஆண்டவரே எங்கள் தாகத்தை தீர்ப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது வலது பாரிசத்திலே உம்முடைய பேரின்ப நதி ஓடிக்கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதோ அந்த ஜீவ நதி போகிற இடமெல்லாம் அச்சங்கள் உயிர்வடையும் என்பதாய் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. வல்ல வாக்குத்தத்தங்களை தந்தவரே நன்றி. ஆண்டவரே, ஏசப்பா, எங்களை உடன்படிக்கையாளர்களாய் நீர் தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏசப்பா, நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே, இதோ உமக்கு சிங்காசனம் அழைத்திட ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை இந்த இடத்திலே அழைத்திருக்கிறோம். இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நான் வந்து உங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசனத்தினாலே ஆண்டவரே நீ நிரப்புகிறவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை மூடட்டும். இதோ உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே மலை போல் இருக்கிற எல்லாவற்றையும் மெழுகு போல உருகச் செய்கிற உம்முடைய தேவனுடைய பிரசன்னம். இதோ உமக்கு சிங்காசனம் அமைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, இந்த காற்றலையிலே ஆண்டவரே இந்த சத்தம் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, இதோ மச்சங்கள் உயிர்வடையட்டும். ஆண்டவரே, வனாந்தரம் வயல்வெளி ஆகட்டும், அவாந்தரம் ஆறுகளாய் மாறட்டும். ஆண்டவரே, கண்ணீர்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ராஜா. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் வளரவும், உம்மை நேசிக்கிற நேசத்திலே அவர்கள் வளரவும் ஆண்டவரே, இதோ அவர்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஓவக்கமசா இருக்கத்தக்கதான ஒரு தேவ ஞானம் ஆண்டவரே அவருடைய கண்கள் திறக்க
ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை, மகிமை ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. இதோ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, குமாரனுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், சுத்திகரிக்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாய் நூறத்தனையான பலன் கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் சங்கீதம் 59 வாசித்து விட்டு நாம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 59. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்து ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். சேலா. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இதோ உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்துல நீதி செய்ய வேண்டும். இதோ ஏன் என் வாழ்க்கையில இப்படி தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றான இடுக்கண் வந்து கொண்டே இருக்கிறது? நான் தேவனை நம்பி இருக்கிற பொழுதும் ஏன் என் வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது? இந்த வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், எத்தனையோ அற்புதங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ வசனங்களை நாம் கேட்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், நாமும் வாசிக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படியாகவா இருக்கிறது? இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதன் படி இப்ப ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார் என்று சோதித்து அறிந்து நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சோதிக்கிறார். நம்மள இந்த பூமியில நம்மள வைத்திருக்கிறார்.
நல்லபடியா வைத்திருக்க தான் நம்மளை புடம் போடுகிறார் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம் என்று சொன்னா, நம்ம கண் முன்னாலே எத்தனையோ பேரை பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் மண்டை போகிற வரைக்கும் புடமிட்டு கொண்டேதான் இருக்குது வாழ்க்கை. அப்ப அந்த புடமிட்டதனுடைய ரிவார்டை நம்முடைய கண்களிலே நாம் பார்ப்பது இல்லை. அப்ப ஆண்டவர் புடமிட்டு நம்மளுக்கு ஒரு ரிவார்டை தர்றாருன்னா, அது இந்த பூமியிலே நம்ம அந்த ரிவார்டை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறதுக்கு தானே அந்த பாடுகள். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அந்த முடிவு நம்மளை நெருக்கி வருகிற காரியங்களினுடைய முடிவு தேவனுடைய வல்லமையும் மகிமையும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமே தவிர, அதுவும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் காணும்படியாகவும் புறஜாதிகள் காணும்படியாகவும் தேவனுடைய வல்லமை அவருடைய மகிமை கீர்த்தனம் பண்ணும்படியாக இருக்க வேண்டுமே தவிர, புறஜாதிகள் பார்த்து நகைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது தேவ ஜனமே. சோ அப்ப நம்ம எந்த இடத்திலே நாம் அந்த பிழையை விடுகிறோம், இதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வேற வேற வார்த்தைகள் மூலமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக நாம் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது. இது நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, 100% நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனா அவங்க சொல்றதுதான் தப்பு, அவங்க செய்யறதுதான் தப்பு, நம்மள நோகடிக்கிறாங்க. அவங்க நம்மளை குறித்து மற்றவர்களிடத்திலே தவறாக காரியங்களிலே அவதூறு பரப்புகிறார்கள். நாம் அவர்களை நேசிக்கிற பொழுதும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நம்மளிடத்திலே நன்மை பெற்றும் கூட நம்மளை யாரோ போல ஒரு ரிஜெக்ஷனுக்குள்ள நம்மளை தள்ளுறாங்க. நம்முடைய நாம் அன்பிற்காக ஏங்கி செய்கிற பொழுதும் நம்மளை வேறு பிரித்து நம்மளை விட்டு எங்கேயோ தூரம் போகிறார்கள். நமக்கான நியாயம் இல்லாமல் நம்முடைய வேதனையில எமோஷனல்ல நம்ம அழுது கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நாம் அவர்களை குற்றம் சொல்லாத படிக்கு, நாம் அவர்களை நியாயம் செய்யாத படிக்கு, நாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நாம் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து, என் தேவனே நீதிபரர், அவரே அதை வாய்க்க பண்ணுகிறவர், எனக்கு நீதி செய்கிறவர் என் தேவன். இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கிற பொழுது அதை இயேசு பார்க்காமல் இருந்தாரா? நம் பிதாவாகிய தேவன் அவர்கள் நம்மளை ஹெல்ப் பண்ணும் போது கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரா? இல்ல. நம்ம போன பாட நம் தேவன் பார்க்கிறார். என் பிள்ளை இந்த சூழ்நிலை அவள் என்னை நம்பி என்ன காரியத்தை செய்ய போகிறாள், அல்லது சுய பலத்தின் மேல் சாய்ந்து தனக்கு தெரிந்த நீதியிலே அவர்கள் மேல் கோபமாகவோ திட்டியோ அவர்களை சபித்தோ இவன் எப்படியாக இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண போறா? இதைத்தான் தேவன் பார்க்கிறார். அப்போ நம்ம முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய இளைப்பாறுதலிலே, அவருடைய இளைப்பாறுதல்ல அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்க பாட்டுக்கு சண்டை போடுங்க, நீங்க பாட்டுக்கு செய்யறத செய்யுங்க, ஏன்னா நீங்க பலவீனப்பட்டவங்க, நீங்க மனுஷங்க, உங்களுக்கு தெரிஞ்ச புத்தியில நான்லாம் மனுஷன்ப்பா, என்னப்பா செய்வேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய பாடு மனுஷனை போலதான் இருக்கும். ஆனா நீங்க மனுஷர்கள் அல்ல, தேவனை அறிந்திருக்கிற பொழுது, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் அறிந்திருக்கிற பொழுது, நீங்களும் நானும் வெறும் நம்ம மனுஷர் என்று சொல்லி மனுஷர் பக்கம் சாயாம, உங்களுடைய ஃப்ரெண்டு யாரு, உங்களுடைய சிநேகிதர் யாரு, உங்களுடைய அப்பா யாரு, உங்களுடைய ஆத்தும மணாளன் யாரு என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. அப்போ நீங்க சிந்தித்து அந்த சிந்திக்கிற பொழுது வருகிற ஞானம், அந்த அறிவு உங்களை விடுதலை செய்யும். சோ நம்மளுடைய தேவன், நம்முடைய பிதா, நம்முடைய ஆத்தும மணாளன், ஆத்தும நேச்சர், என்னுடைய சிநேகிதர் எல்லாமே ஒருவரே இந்த சர்வ சிருஷ்டியை உருவாக்கின தேவன். அப்பொழுது என்னுடைய நியாயத்தை அவர் செய்யாம இருப்பாரா? நிச்சயமாகவே நம்முடைய நியாயத்தை அவர் செய்வார். அப்போ நம்மளுக்கு இடுக்கன் வருகிற பொழுது அப்ப என்ன செய்கிறது? அப்ப எனக்கு ஞானத்தை ஆண்டவர் தானே கொடுத்திருக்கிறார், எனக்கு இப்படியான ஆலோசனைகளையும் தேவன் தானே கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் எது நன்மை தீமையை உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறார், நீங்கள் அவரை சார்ந்திருக்க போகிறீர்களா, அல்லது உங்களுடைய சுய பலத்திலே நீங்கள் முடிவை எடுக்க போறீங்களா? அப்ப உங்களுடைய சுய வில்லுல, உங்களுடைய சுய விருப்பத்துல நீங்க எடுக்கிற முடிவுக்கு, அதன் வருகிற விளைவுக்கும் நீங்களே பொறுப்பாளி. அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தேவனை சார்ந்தே இருக்க வேண்டும்.
அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய கூடாது. ஆண்டவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடும், ஆனாலும் செய்யக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இருக்கிற பலத்துல இப்ப நம்ம காலையில எந்திரிக்க முடியும், செய்ய முடியும், போக முடியும். இப்படி இந்த ரொட்டீன்லயே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால எது முடியும் எது முடியாதுங்கிறதே நம்மளுக்கு தெரியல. நம்ம எல்லாமே ரொட்டீன்ல, இதுதான் ரொட்டீன், நான் எந்திரிக்கிறேன், நான் பல்லு விளக்குறேன், நான் வேலைக்கு போறேன், வெளியில நான் போறேன், எனக்கு வேண்டிய வேலைகளை நான் செய்து வருகிறேன். அப்பொழுது நம்முடைய சுயபலத்துல நான் தான் எந்திரிக்கிறோம், நம்ம தான் செய்யறோம்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க எந்திரிக்கும் பொழுது நீங்க பட்டுன்னு அந்த ஒரு கால் தடுக்கப்பட்டு கீழே விழுகிறீங்க, கால் கால் சுருக்கிக்குது. அப்போ இது யாரு காரணம்? இது என்ன நடந்துச்சு? உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? உங்களால முடியும் தானே, எந்திரிக்க முடியும், நடக்க முடியும். அப்ப ஏன் என்ன நடந்துச்சு அன்னைக்கு? சோ நம்ம வாழ்க்கையில நம்மளால ஒன்றுமே முடியாது. ஆனா இதை எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும், ஆண்டவருடைய துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய சுயத்தை நம்ம எம்டி ஆக்கி ஆக்கி நம்முடைய மறைத்து நாம் இருக்கிற பொழுது நாம் அநேக கோதுமை மணிகளை கொடுக்கிறதாய் நாம் தேவனோடு கூட உயிர்த்தெழும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற பலத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை நம்ம மேலோங்கி கூட இருக்கும். சோ இன்றைக்கு இந்த சங்கீதம் 59 நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, சவுல் தாவீதை கொல்வதற்காக அங்க இருந்த அப்ப ஆட்களை அனுப்புறாரு. அந்த சிச்சுவேஷன்ல தாவீது இந்த பாடலை பாடுகிறார். அப்ப இந்த பாடலை பாடும் பொழுது அங்கே சங்கீதம் 59:11 இது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை என்ன பண்ணும்? நம்மள ஆறுதல் படுத்தி நம்மள விடுதலை செஞ்சு சந்தோஷித்து மகிழ பண்ணும். ஆனா ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அதே வல்லமை என்ன பண்ணும்னா சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் என்று சொல்லுகிறார். ஹம்பிள்னஸ் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆண்டவருடைய அந்த வல்லமை நம்மளை சிதறடித்து அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயில் பாவமாய் இருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகள் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பொய் பேசுறோம், சாதாரணமா ஒரு வார்த்தை பேசுறோம். ஆனா இந்த வார்த்தை பாவமாகதான். அவர்கள் இட்ட சாபம் சொல்லிய பொய்யும் எங்க அங்க கனெக்ட் ஆகுது? பெருமையில அகப்படுவார்கள். அப்ப அந்த பெருமையில அகப்படும் பொழுது அங்கே யார் நமக்கு எதிரியா இருக்கிறார்? அங்கே சத்ரு உங்க வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க தேவன் கரத்துல இருந்து தள்ளி விடப்பட்டவர்களாய் நீங்க இருக்கீங்க. தேவனுடைய கரம் அந்த இடத்துல, தேவன் உங்க பக்கம் இல்லாதவர்களாய் அதனால என்ன சொல்லுவாங்க, நீ எந்த எந்த ஆயுதம் நிராயுத பாணியாய் நீங்க அப்படியே ஒன்றும் இல்லாதவர்களாய் நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா அங்கே தேவன் உங்க பக்கம் இல்ல. கர்த்தர் உங்களோடு இல்லாவிடில் நீங்கள் வைத்திருக்கிற கேடகமும் பட்டயமும் பாதுகாப்பும் உங்களுடைய ஞானமும் விருதா தேவச்சனமே. சோ இங்க பெருமை வருகிற பொழுது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ளே பெருமை இருக்கிற பொழுது சத்ருவானவன் உங்க வாழ்க்கையை சீரழிக்கிறானா, அல்லது தேவனே உங்களுக்கு தேவன் இல்லாத ஒரு எம்டினஸ்னால நீங்க கஷ்டப்படுறீங்களா, இல்ல தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுனால நீங்க கஷ்டப்படுறீங்களா? இப்ப நான் இன்னொரு உதாரணத்தோடு கூட நான் சொல்லுகிறேன். இப்ப மீன் தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது அது நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சுவாசம், நல்ல அது ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை அப்படியே அந்த இதை அப்படியே அது ஸ்விம் பண்ணிக்கிட்டு நீந்தி நீந்தி அந்த சிறகுனால அந்த இறகுனால அது அப்படியே நீந்தி நீந்திக்கிட்டு அது போகலாம். மீன் சரியில்லை, அப்படி நீந்திக்கிட்டு போகலாம். ஆனா இந்த இந்த தண்ணிய விட்டு இந்த மீன் வெளியே வர்ற பொழுது அங்க என்ன நடக்குது? அதனுடைய ஜீவனே போயிடுது. அப்படியே கொஞ்சம் ஐஸ் கட்டி, கொஞ்சம் ஏதோ ஒரு இதுகளை நம்ம கொஞ்சம் ஒரு தண்ணி தொட்டியில தண்ணி போட்டு வச்சாலும் அதனுடைய அந்த எவ்வளவு தூரம் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை அந்த குறுகுன பெட்டிக்குள்ளத இருக்கிறதாயும், எப்பொழுதும் அந்த பெட்டிக்குள்ளுக்குள்ளேயே போய் போய் சுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையே அது மாறி போடுது. அதே போலதான்
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்க தேவனோடு இருக்கும் பொழுது, ஏசப்பாவோடு இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையோடு இருக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க ஒன்றுமில்லாதவர்களாய் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு இணைந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ள நீங்க இணைந்து இணைந்து நீங்க இருக்கீங்களோ, அது அவ்வளவு காலம், இன்னும் 3 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, ஏன் இன்னும் ஒரு வாரத்துல, இன்னும் 10 நாளையில, இன்னும் ஒரு மாசத்துல, 3 மாசத்துல, அப்படி என்று சொல்லி நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உங்களுடைய அன்பையும் அந்த உறவையும் நீங்க ஏற்படுத்தி கொள்கிறீங்களோ, அந்த அளவு வேகமாய் தேவன் உங்க வாழ்க்கையில விடுதலை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் தேவ ஜனமே. சோ இன்றைக்கு நீங்க தேவனோடு கூட ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இந்த சும்மா மற்றவர்களை குறை சொல்லி அப்பா அவங்க செஞ்சது தப்புதான் ஆண்டவரே, ஆனாலும் அதை நான் நியாயப்படுத்தி நான் என்னுடைய நீதியை நான் என் கையில எடுத்த நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. நான் செய்தது சரி என்றுதான் நான் இவ்வளவு நாள் நான் அதை பண்ணினேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கு நான் உதவி செய்தும் என்னுடைய சொத்தை அபகரித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது எப்படி நியாயமாகும் ஆண்டவரே? எனக்கான ஒன்றை அவர்கள் எனக்கு தரவே இல்லையே ஆண்டவரே. நான் அதுக்காகத்தானே நான் கோபப்பட்டேன் ஆண்டவரே, நியாயமான ஒன்றுக்காகத்தானே நான் கோபப்பட்டேன் என்று கூட நீங்க சொல்லலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த நியாயத்தை கர்த்தரிடத்திலே தேடுங்கள். அந்த நியாயத்தை உங்களிடத்திலே நீங்கள் தேடாதபடி, உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் அவர்களிடத்திலே கோபமாய் பேசாதபடி, அவர்களை திட்டாதபடிக்கு நீங்க இன்றைக்கு அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இது எல்லாம் நீங்க பேசுனது எல்லாம் என்ன ஆகி இருக்கு என்று சொன்னா, இந்த காற்று மண்டலங்களில உங்களுக்கு எதிராக சாட்சிகளை உண்டாக்கும்படியா இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாத படிக்கு இந்த வார்த்தைகள் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த வான மண்டலத்திலே உங்களுக்கு எதிராய், எனக்கு எதிராய் தொங்குகிற வார்த்தைகள், நமக்கு நாமே பேசின விரோதமான வார்த்தைகள், நாம் மற்றவர்களை விரோதமாய் பேசின வார்த்தைகள், எல்லாவற்றிற்காகவும் இன்னைக்கு தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு, அப்பா நான் இந்த பூமியில நான் வாழும் வரைக்கும் உங்களுடைய ஜோயி லைஃப நான் என்ஜாய் பண்ணணும். அப்பா, நீங்க எப்படி ஏசப்பா இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ ஆண்டவரே, எதற்காக இந்த ஏசப்பா மரித்தாரோ ஆண்டவரே, எதற்காக ஏசப்பா மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அந்த சிலுவையிலே நடந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே, அந்த சிலுவையில ஒரு ட்ரேடு நடந்துச்சுல்லப்பா. அப்பா, அந்த சிலுவையில மரணத்தினால எங்களுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் நீங்க கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே. அந்த சிலுவை மரணத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆண்டவரே, வியாதிக்கு பதிலா ஒரு ஆரோக்கியத்தை நீங்க கொடுத்தீங்கல்லப்பா ஆண்டவரே. தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை நீங்க கொடுத்தீங்கல்லப்பா. அப்பா, எங்களுடைய பரம்பரை கட்டுக்கள் எல்லாவற்றையும் நீங்க, சாபத்தை எல்லாவற்றையும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்காக அப்பா இதோ ஒரு சாபமானதே ஆண்டவரே. ஆண்டவரே, அதனால நான் சாபமோ துக்கமோ வேதனையோ வியாதியோ என்னை அணுகுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் இந்த ட்ரேடை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதற்கு என்னென்ன காரியங்கள் என்னிடத்திலே தகுதி இல்லாம என் வாழ்க்கையில சத்ருவானவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறானோ, என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் எது எது உம்முடைய அன்பை ருசி பார்க்க விடாம, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாம, உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம என்னோடு போராடி கொண்டு இருக்கிறதோ அப்பா, எனக்கு ஒன்னொன்னையும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. என்னுடைய நாட்களை நான் இத்தனை நாட்கள் நான் வீணாக்கி விட்டேன்ப்பா. அப்பா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை நான் கேட்டதின்படி அதற்கு ஒப்பு கொடுத்து நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கையில என் ஆண்டவரே, நாளா செத்தா நல்லா இருக்கும், ஏன் இவ்வளவு நாட்கள் வாழுகிறேன், ஏன் என்னத்துக்கு உயிரோட இருக்கிறேனே தெரியல, இப்படி எல்லாம் பாடோடு அனுபவிச்சு என்று சொல்லி என் வாயினாலே எனக்கு நானே சாபம் வருவிக்கப்பட்டதை மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா என்று சொல்லுவோமா? இதோ இந்த நாட்களிலே
அல்லேலூயா. தரபோ ஷெகெனே மெகக்கெனே மனா. இதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே, நானே என் வாயினூடாக சாபத்தை வருவித்த வார்த்தைகள், இதோ என் ஆயுசு நாட்களை, என்னுடைய சரீர பலவீனங்களை ஆண்டவரே மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி நீர் கொடுத்த இந்த சரீரத்தை ஆண்டவரே நான் மதிக்காதபடி இருந்ததை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த ஆலயத்தை கெடுக்கிறவர்களை இதோ நீ நிர்மூலமாக்கி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் தங்குகிற இந்த ஆலயம் ஆண்டவரே, சரீரமாகி இந்த ஆலயத்தை ஆண்டவரே, இதோ நாங்கள் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி அப்பா, இதோ நாங்க என்னென்ன காரியங்கள் உண்மை துக்கப்படுத்தினோமோ ஆண்டவரே, இதோ நாங்க குட்டையா இருந்தா கூட இதோ எவ்வளவு பேரு நெட்டையா என்று சொல்லி ஆண்டவரே, இதோ நாங்க கம்பேரிஷன் பண்ணின நாட்களை மன்னிங்க. இதோ நம்ம இவ்வளோ நெட்டையா இருக்கோம், இவ்வளவு குண்டா இருக்கோம் என்று சொல்லி ஆண்டவரே, மற்றவர்கள் எல்லாம் இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க என்று சொல்லி நாங்க கம்பேர் பண்ண நாட்களை மன்னிங்கப்பா. இதோ நீங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய யூனிக் டிசைன்ல ஆண்டவரே, உங்களுடைய யூனிக் பேட்டர்ன்ல ஆண்டவரே, இதோ எனக்கு இப்படியான கால் இருக்கணும், எனக்கு இப்படியான காது இருக்கணும், எனக்கு மூக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நீங்க படைச்சிருக்கிறீங்கப்பா. அப்பா நாங்க அதை ஆண்டவரே இன்னைக்கு நாங்க அக்னாலேஜ் பண்றோம்ப்பா. ஆண்டவரே, ஐ ஆம் யுவர் ஓன் மாஸ்டர் பீஸ் டாடி காட். இதோ நீங்க எங்களை வரைந்திருக்கிறீங்க, எங்களை நீங்க அழகுபடுத்தி இருக்கிறீங்கப்பா. இதோ நான் அதை ரசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அதுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்பா, இன்றைக்கு ஜீவனை கொடுத்து உண்மை துதிக்கும்படியா நீர் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதோ அவர்கள் அறியாமல் பேசின நாட்களை மன்னிங்க ஆண்டவரே. இதோ அறியாமல் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைக்கு சாபத்தை வருவித்த வார்த்தைகளை பேசினதை மன்னிங்க ஆண்டவரே. இதோ மற்றவர்களுடைய ஆண்டவரே அந்த வலியினாலையும் துக்கத்தினாலையும் ஆண்டவரே பேசின வார்த்தைகளை, அந்த பாவமான வார்த்தைகளை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு எதிராய் சாட்சி சொல்லாதபடிக்கு இதோ அது எங்கள் காற்று மண்டலத்திலே எங்களுக்காய் ஆண்டவரே தொங்கிக் கொண்டு இல்லாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அறுத்து போடட்டும். இதோ எல்லாவற்றையும் வெட்டி போடுங்க டாடி காட். இதோ வான மண்டலத்திலே எங்களுக்கு எதிராய் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை வெட்டி போடுங்க. இதோ நாங்க வாழ்ந்திருக்கும்படியா ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரனை மரிக்க பண்ணினீரே. இதோ நாங்க இந்த பூமியிலே நீர் வருமளவும் வாழ்ந்து உம்முடைய சத்தியத்தை சொல்லி உம்முடைய அற்புதத்தையும் உம்முடைய வல்லமையும் எங்கள் கண்கள் காணணும், எங்க வாழ்க்கை அனுபவிக்கணும். இதோ இந்த பூமியில இருக்கிற சகல ஜனங்களுடைய காதுகளும் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும் அப்பா. இதோ நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இதோ இதோ ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும் அப்பா. இதோ அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இதோ வியாதி படுக்கைகள் மாறட்டும், செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் ஆண்டவரே. இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவரே, நீங்க ஒரு பெர்ஃபெக்ஷனை நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க யுனிக்கா நீங்க வச்சிருக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் ஆண்டவரே, அந்த பிரேக் த்ரூ ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வரட்டும் என்று நான் கேட்கிறேன் ஆண்டவரே. the sudden breakthrough I declare அப்பா ஆண்டவரே. இதோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நான் பிரகடனப்படுத்துகிறேன் ஆண்டவரே, உம்முடைய the supernatural blessing, the supernatural deliverance ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே வரட்டும் என்று நான் கேட்கிறேன். இதோ நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் வேண்டியது வரும்போதோ ஜீவ வெறிச்சம் போல இருக்கும் என்றீரே. இதோ அப்பா, நெடுநாளாய் இந்த கிட்னிக்காக காத்திருப்பது சுவாமி இருதயத்தை இளைக்க பண்ணினாலும் என் கர்த்தர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏற்ற காலத்திலே அவர் சகலத்தையும் செய்து முடிக்க போதுமானவர். என்னுடைய காலத்தின் கரங்கள் கர்த்தர் கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. இதோ ஆண்டவரே, இன்னும் யார் யார் காத்திருக்கிறார்களோ, என்னென்ன வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும், என்னென்ன பினான்சியல் பிரேக் த்ரூல இருந்து விடுதலை வேணும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய விடுதலையை நான் கேட்கிறேன். உம்முடைய சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேப்பா. இதோ கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். அருமையான